அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மந்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கலாம். இது நம்ம மந்திரானா நீங்க சொல்ற நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுக்கும் போயிட வேண்டாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஓம் இருக்கு இல்லையா, அதை மூணா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அதாவது அகாரா, உகாரா, மகாரா இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஓம். ஓம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரியன் வருது பார்த்தீங்களா, அது எழுந்து வரும்போது இந்த ஓம்ங்கிற சவுண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கெல்லாம் ரிசர்ச்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலியாக எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த ரிலிஜனுக்குமே சார்ந்தது கிடையாது. எல்லாருமே யார் வேணாலுமே நம்ம தாராளமாக செய்யலாம். அவங்கவுங்க இஷ்டப்படி தான் இதெல்லாம் இருக்குது. இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது எந்த டைமில் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இது நம்ம தியானம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே நம்ம மனசார மனதளவுலையும் நம்ம சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாய் விட்டு நம்ம சொல்லலாம். 2 விதமாக இருக்குது. 2த்துக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. மனதளவில் சொல்லிட்டு இப்போ சில பேருக்கு இதாக இருக்கும். அதாவது ஒரு சரௌண்டிங் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி வாய் விட்டு நம்ம வெளியில் சொல்லறதுக்கு தயங்குவாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். இப்படி வாய் விட்டு சொல்லும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பலன் ஜாஸ்தி. அதோட நீங்க குரூப்பா வேற செஞ்சீங்கன்னா, இப்போ ஒரு 4-5 பேர் கூடவே இருந்து அதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நல்ல ஒரு அலைகள் பாசிட்டிவான அலைகள் அதான் வைப்ரேஷன் உங்களுக்கு வரும். எப்பயுமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஓம்ங்கிற மாதிரி மட்டும் ஒரு 10 முறையோ இல்லை 5 முறையோ அந்த மாதிரி நீங்க எல்லாமே ஒரு 4 பேர் சேர்ந்து செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா ஒரு மனசுக்கு ரொம்பவே நல்லா நிம்மதியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஓம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தனித்தனியா நம்ம பிரிக்க போறோம். அகாரா, அதாவது ஆ இருக்கு பார்த்தீங்களா, அகாரா ஆ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உகாரா ஊ அப்படி சொல்ல போறோம். அதுக்கப்புறம் மகாரா மா இருக்கு இல்லையா, அதோட மகாரா அப்படி சொல்ல போறோம். இதெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு ஓம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இது ஒன்றுத்தையும் நம்ம 3 முறை சொல்ல போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னா, இதுல ஒரு நாள் உட்காந்துக்கலாம். பத்மாசனா, சுக்காசனா, அர்த்த பத்மாசனா, இதுல ஒரு நாள் உட்காந்துக்கலாம். இப்போ இதை எப்படி சொல்லணும்னா, நீங்க மூச்சு இழுக்கும் போது ஆ அப்படின்னு சொல்லணும். அப்படி விடும்போது அப்படின்னு நல்லா எடுத்துக்கிட்டே போகணும். அப்புறம் அப்படியே மூச்சு விடும் போதே அப்படியே அப்படியே வந்துகிட்டே வரணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பண்ணலாம். கைகள் இது சின்முத்திரையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்களை மூடி இருக்கலாம். முதுகு தண்டு நேராக இருக்கணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆகாரம் சொல்ல போகிறோம். அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு அப்படியே விடும் போதே சொல்லணும். உங்களால் எந்த அளவுக்கு இழுத்து சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். இன்னும் ஒரு 2 முறை சொல்லிக்கலாம். இப்போ உகாரா சொல்லிக்கலாம். ஓ இப்போ மகாரா சொல்லிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து ஓம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓம் சொல்லும்போது நல்லா மூச்சு இழுத்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடும்போது அப்படின்னு சொல்லிகிட்டே வரணும். ஒரு ஓமை நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 3 முறை அதை மாரி சொல்லிக்கலாம். ஓ
அப்படியே இருக்கலாம் ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா சொல்லிட்டு அகாரா, உகாரா, மகாரா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது பார்த்தீங்கனாலே, உங்களோட உடல்ல இருக்க ஃபுல்லா வந்து அப்படியே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அமைதியாயிடும். அதுக்கப்புறம் கண்கள மூடி கொஞ்ச நேரம் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த தாட்டுமே வராது. நீங்க புருவ மத்தியில வந்து அப்படியே நீங்க இத வச்சுட்டு, கவனம் வச்சுட்டு அப்படியே நீங்க வச்சுட்டு வந்துட்டே வந்தோம்னா, உங்களுக்கு அந்த நீங்க அது பண்ணும்போது தான் தெரியும். அந்த ஃபீல பண்ணும்போது தான் நீங்க செய்ய செய்ய தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். இது மாரி வந்து இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில செய்யலாம். இல்லன்னா ஈவினிங் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து கொஞ்சம் கரெக்ட்டான டைமு. மத்த டைம்லலாம் பண்ணும்போது உங்களுக்கு அவ்ளோ ஃபீல் வருமான்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் வந்து உகந்த நேரம். ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்னு டைம் இருக்கு இல்லையா? அந்த மாரி வந்து இந்த டைம்ல வந்து நீங்க செய்யலாம். இத முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.